ஸ்ரீ குருப்யோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். இன்னைக்கு குருவார நித்திய பூஜை சிவசாகரத்தில் சிவன் சாருக்கு பண்ணிட்டு வந்தேன். நார்மலாக சிவசாகரத்தில் இந்த நித்திய பூஜை பண்ணோன்னா அந்த விஷுவல்ஸை வச்சு ஒரு சின்ன வீடியோ போடுறது வழக்கம். அது இப்போ போட போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் அதை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் போடலான் இருக்கேன். இந்த தகவல் நேத்தி பெரியவா புராணம் சேனல்ல வந்தது. அதை நீங்க பார்க்கலன்னா இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அந்த லிங்க் சொல்றேன், அங்க போய் பாருங்க. உங்களுக்குலாம் தெரியும், நங்கநல்லூர் 10th ஸ்ட்ரீட்ல சிவன் சார் அவர்களுக்கு ஒரு கோவில் வந்துருக்கு. அது சிவன் சார் யோக சபை அப்படின்ற பேர்ல. அதற்கு மூலவரா வைக்கிறதுக்காக நித்திய பூஜை பண்ணும்போது நீங்க இந்த பஞ்சலோக விக்கிரகம் பார்த்துருப்பீங்க. அதை தான் மூலவரா வைக்கிறதா ஒரிஜினல் பிளான் சிவசாகரத்தில் எல்லாருக்கும். ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தகவல் கிடைச்சதுன்னா, எஸ்பெஷலி நியூஜெர்சி மகாபெரிவா மணிமண்டபம், நம்ம பெரிவா கோவில், அங்கே இருக்கிற மூலவர் அதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் மூலவர் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ அதனால் எல்லா கோவில்லையும் இருக்கா மாதிரி மூலவர்ங்கிறவர் கிரனைட், அதாவது கருங்கல்ல தான் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த தாட் தி இன்சார்ஜ் ஆஃப் SST மிஸ்டர் சிவராமன் அவர்களுக்கும் வர தொடங்கியது. பட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது குவளேகால் சுவாமிகள், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், மகாபெரிவா மணிமண்டபம் ஓரிருக்கையில் இருக்கார். மகாபெரிவாவால சந்நியாச வரம் பெற்றவர். அவர் சிவராமனை கூப்பிட்டு இந்த மூலவரை பானத்தில் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பானம்னா என்ன உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பஞ்சாயத்தின பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சோம கணபதி, சிவன் பான ரூபத்திலையும், விஷ்ணு சாலிகிராம ரூபத்திலையும், சூரியன் ஸ்படிக ரூபத்திலையும், அம்பாள் தங்க ரூபத்திலையும் ஸ்வர்ண ரூபத்திலையும் இருக்கிறது வழக்கம். அந்த பானலிங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக உண்டையாக இருக்கும், கருப்பு கலரில். ஸோ பானத்தில் பண்ணுன்னு என்னதுன்னு இவாளுக்கு புரியல. இது எப்படி ஹவு டு கோ அபவுட் இட்னு. பானம்ங்கிற கல் நர்மதா நதி, ஓம்காரேஸ்வர் நர்மதா நதியில தான் அது இருக்கும். நர்மதா நதி ஸ்பேட்ல அப்படியே வெள்ளத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே பானத்தில் எடுக்கணும்னா கூட எப்படி எடுக்கிறதுன்னு சிவராமன் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்க பொழுது திடீர்னு ஒரு நாள் அந்த டேம் க்ளோஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சுது. அப்போ சிவராமன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் ரஷ்ட் பை ஃபிளைட் டு ஓம்காரேஸ்வர். அங்கே போய் கிட்டத்தட்ட 850 kgs ஆஃப் பானம் அதை தே டிரான்ஸ்போர்ட்டட் டு காஞ்சிபுரம். நீங்கள் வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னாக்க பானத்தில் எந்த ஸ்டாச்சுவுமே கிடையாது. பானத்தை உண்டையாக பிடிச்சி சின்னதாக பூஜை பண்ணலாம், இல்லை அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய உண்டையாக வச்சு சிவலிங்கமாக கோவிலில் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒருத்தர் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இன்ட்ரிகேட்டா வடிக்கிறதுங்கிறது இது வரைக்கும் வேர்ல்டு ஓவர் பானத்தில் கிடையாது. பிகாஸ் பானம்ங்கிறத அந்த மாதிரி பண்றது ரொம்ப 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 கஷ்டம், ஆர் வர்ச்சுவலி இம்பாசிபிள். பட் அந்த டாஸ்க் குவளேகால் சுவாமிகள் எடுத்துக்கொண்டார். ஸ்ரீ தண்டபாணி ஸ்தபதி, அந்த ஸ்தபதி அவர்கள், இவர்தான். அவரும் கொள்ளைகால் சுவாமிகளுடைய அருளால அந்த ஸ்தபதி இந்த பெரிய பொறுப்பை எடுத்துட்டு ரொம்ப பிரமாதமாக ஒரு 15 நாட்களுக்குள் சிவன் சாருடைய மூலவர் அந்த பானத்தில் செய்து முடித்தார். இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். நீங்க பாருங்க, ரொம்ப உன்னிப்பா பார்த்தெல்லாம் தெரியும். இப்போ சிவன் சாருடைய அந்த நரம்பு, கையில் இருக்கிற நரம்புகள், அந்த மூஞ்சில இருக்கிற சுருக்கங்கள், இன்னும் கொஞ்சம் பார்த்தா அந்த நகங்கள், அதெல்லாம் கூட ரொம்ப பர்ஃபெக்டா அதுல வந்திருக்கு. அந்த கண்ணை பாருங்க, இது பானத்தில் செய்யற காரியமா? பிரமாதம். இதை பார்த்தோன்னே புல்லரிக்கிறதுங்கிறதுல கண்ணில் தண்ணி வருது. அதுதான் முக்கியம். சிவன் சார் அந்த சிற்பியின் மூலமாகவும் குவளேகால் சுவாமிகள் அவருடைய புத்திபூர்வமாகவும் சிவன் சார் தனக்கே வடித்து கொண்டார்னா நான் நினைக்கிறேன். இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிலிட்டி நடந்திருக்காது. இந்த மூலவர் தான் இப்போ சிவன் சார் யோக சபை, அதாவது February 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போறது நங்கநல்லூர் 10th ஸ்ட்ரீட்ல. அங்க இந்த பான மூலவர் தான் அங்க போய் பிரதிஷ்டை ஆக போறார். இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அலாங் வித் வீடியோ
பெரியவா புராணம் சேனல்ல இருக்கு, அதையும் போய் நீங்க பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு நடந்த நித்திய பூஜை விஷுவல்ஸ். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவார்யாய நமோஸ்துதே. जीवन मुक्ति महानंद साक्षी भूदाय योहिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते.